வணக்கம் மக்களே. இன்னைக்கான காணொளியில லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸோட ரைட்ஸ் இஷ்யூவை பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்னா, ஒரு கம்பெனி ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கூடுதலா சில ஷேர்ஸை டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கொடுப்பாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா சில விஷயங்களை கண்டிப்பா செஞ்சாகணும், இல்லைன்னா அது அவங்களுக்கு தான் நஷ்டத்துல முடியும். இப்போ இந்த லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் இவங்களோட ரைட்ஸ் இஷ்யூக்கான அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஃபண்டை எதுக்கு யூஸ் பண்ண போறாங்கன்னா, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் அவங்களோட ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்காகவும் இதை உபயோகிக்க போறாங்க. இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இவங்களோட மார்க்கெட் கேப் 7,175 crores இருக்கு. இந்த ரைட்ஸ் இஷ்யூவோட டீடைல்ஸ் பத்தி பார்த்துடலாம். இந்த ரைட்ஸ் இஷ்யூவோட ஒர்த் பாத்தீங்கன்னா 987.26 crores இருக்கு. இஷ்யூ சைஸ் 30 crore 85,17,476 ஷேர்ஸ் ரைட்ஸ் இஷ்யூல கொடுக்குறாங்க. இது பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூ. ஸோ பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூ, ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னா என்னன்னு தெளிவாக நான் வேற ஒரு காணொலியில எக்ஸாம்பிள்ஸோட போட்டிருக்கேன். நான் அதோட லிங்கை டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூ. அதனால நம்ம அப்ளை பண்ணும்போது 50%, ரிமைனிங் ஃபர்தர் கால்ஸ்ல 2 or more கால்ஸ் இருக்கலாம். அப்போ மீதி இருக்க அமௌண்ட்டையும் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு April 28. அது மண்டே வரதுனால ஃப்ரைடே 25th April இந்த ஷேர்ஸை வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. ரைட்ஸ் இஷ்யூவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32 rupees per ஷேர்னு இவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒர்க்கிங் டேல இந்த ஷேர் 61 rupees 50 paise க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்க நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல தான் ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்குறாங்க. ரைட்ஸ் இஷ்யூவோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பத்தி பார்த்துடலாம். ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9 ஷேர்ஸ் தராங்க 34 ஃபுல்லி பெய்டு ஷேர்ஸ்க்கு. ஸோ 34 ஷேர் வச்சிருந்தா 9 ஷேர் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. லாஸ்ட் டேட் April 25th. ரைட்ஸ் இஷ்யூவோட ஓப்பன் டேட் May 15th. ஆன் மார்க்கெட் ரினன்சியேஷனோட லாஸ்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ரைட்ஸ் இஷ்யூ க்ளோசிங் டேட் May 30. ஸோ May 15லேருந்து May 30 வரைக்கும் இது ஓப்பனாக இருக்கும். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் May 15லேருந்து 30 வரைக்கும் என்னைக்கு வேணாலும் இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 34 ஷேர்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு 9 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ஷேர் May 15லேருந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ அப்ளை பண்ண விரும்புகிறவங்க ஃபஸ்ட்டு அந்த 32 rupeesல பாதி, ஸோ 16 rupees அவங்க ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸாக இல்லாதவங்க May 15th தான் வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டையும் வாங்கணும், ப்ளஸ் இந்த 16 rupees பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இதை ஆன்லைன் பேங்கிங் மூலமாக இந்த ரைட்ஸ் இஷ்யூவை அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த பேங்கிங்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்கிங்கில் போய் ரைட்ஸ் இஷ்யூங்கிற காலம் இருக்கும். அந்த ரைட்ஸ் இஷ்யூ காலத்தில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லாய்ட்ஸ் இன்ஜினியரிங்கிற கம்பெனியை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் எவ்வளோ ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு கிளிக் பண்ணணும். அதுக்கான அமௌண்ட்டை கேட்கும். அதுக்கப்புறம் உங்களோட டிமேட் டீட்டெயில்ஸ் சில விஷயங்களை கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பேங்க்லேயும் சின்ன சின்ன மைல்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆப்ஷன்ஸில். பட் மேஜராக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன் மார்க்கெட் ரினன்சியேஷனோட லாஸ்ட் டேட்டோட அப்டேட் கிடைச்சவருக்கு நான் கமெண்ட் செக்ஷன்லேயே அதை பின் பண்ணி வைக்கிறேன். இல்லைன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோஸ்லையும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரைட்ஸ் இஷ்யூ மோஸ்ட்லி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். நான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே கூட ஒரு நார்மல் ஷேர்ஸையே கூட வாங்கிக்கலாம். இது பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூங்கிற காரணத்துக்காக ஃபஸ்ட்டு இந்த May 15லேருந்து 30th ஒரு தடவையும், அதுக்கப்புறம் பார்ட்லி பெய்டு ஷேர்ஸ் ஃபர்தராக 2 கால்ஸ் இல்லைன்னா அதுக்கும் மேலே இருக்கிற கூட இருக்கலாம் கால்ஸு. அதையும் இன்னும் கம்பெனி கரெக்டாக சொல்லலை. ஸோ அப்பயும் தொடர்ந்து டேட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்ளை பண்ணணும் கரெக்டாக. நன்றி மக்களே. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்.